வார்த்தை அலங்காரங்களை கொண்டு மக்களை ஏமாற்றினார்களோ, விவசாயிகளை ஏமாற்றினார்களோ, அதே அடிப்படையில் 20 துறைகளை ஒருங்கிணைத்து வேளாண் துறையினுடைய நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழக விவசாய பெருமக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக தாவேகா கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுடைய அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். 5 ஏக்கருக்கு மேலாக நிலம் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடனில் 50% கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். சொன்னபடி எந்த விதமான வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதேபோல் நெல்லிற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 3500 ரூபாய் தருவேன் என்று சொன்னார்கள். அதையும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர்கள் அறிவிக்கவில்லை. கரும்பு டன் ஒன்றிற்கு 4500 ரூபாய் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்படவில்லை. எனவே இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு ஏமாற்று பட்ஜெட் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் நீங்க சொல்றீங்க. ஆனால் இதே பட்ஜெட்டை முதலமைச்சர் வரவேற்று சிறப்பான பட்ஜெட்னு அறிக்கை கொடுக்கிறார். அவர் சொல்லுவார் தவறான தகவல். மக்கள் விவசாயிகள் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கடனை இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியிலே அறிவித்தபடி தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் விவசாயிகளுக்காக நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். எனவே அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதற்கு ஏற்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் செயல்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களை அவருடைய அறையில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க. தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இல்லை, நான் சந்திக்க பொதுச் செயலாளர் நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சி.வி. சண்முகம்லாம் சொல்றாரு. அதை பற்றி அவசியம் இல்லைன்றாரு. இல்லை, அதை பற்றி எங்களுக்கு தெரியல. அது மாதிரி சொல்லியிருக்கிறது எங்களுக்கு தெரியல. எங்கள் கவனத்துக்கு வந்து அது பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். சபாநாயகர் இந்த தகுதி நீக்க நடவடிக்கை பற்றி ஏதாவது பேசினார்? விசாரணை நடந்துட்டு இருக்கு. 3 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. சரி, நன்றி.